Taste the Daily. நியூஸ் டே தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சொல்லியடி நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக அரசியல் விமர்சகர் திரிசக்தி சுந்தர்ராமன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் உமேஷ், சொல்லுங்க சார். இந்த கிட்னி திருட்டு விவகாரத்தில் உயர்நீதிமன்றம் அமைச்ச இந்த விசாரணை குழுவுக்கு எதிர்த்து தமிழக அரசு உச்சநீதிமன்றம் சென்று இருக்கு. இந்த விவகாரத்தை நம்ம எப்படி புரிஞ்சிக்கலாம் சார்? அதெல்லாம் அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் சொன்ன மாதிரி அதுக்கு பேர் கிட்னி திருட்டுன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அவர் அதை கிட்னி முறைகேடுன்னு தான் சொல்லணும்னு சொல்லியிருக்காரு. நம்ம அது பிரகாரமே சொல்லுவோம். ஓகே, கிட்னி முறைகேடு, ஒரு முறைகேடு நடந்திருக்கிறது. 3 லட்சம் ரூபாய்க்கு ஒரு கிட்னியை திருடின்னு சொல்லக்கூடிய அந்த அளவுக்கு தான் நடந்திருக்கு. அது 40 லட்சம் 50 லட்சம்னு பயனாளிகளுக்கு கொடுத்து ஒரு மருத்துவமனை, பிரபலமான மருத்துவமனை, திமுக எம்எல்ஏ மணச்சநல்லூர் எம்எல்ஏ அவர்களுடைய குடும்பத்திற்கு சொந்தமான கல்லூரி மற்றும் அந்த மருத்துவமனை, இதில் இது நடந்திருக்கு. அதே மாதிரி சதார் மருத்துவமனை இதில் திருச்சியிலே, அதுவும் திமுக நிர்வாகிக்கு தொடர்புள்ளது. இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி வெளிவந்துருச்சு. இதில் உயர்நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றம் அவங்க ஐஜி, தென்மண்டல ஐஜி திரு பிரேமானந்த் சின்ன ஐபிஎஸ் அவர்களை விசாரணை செய்ய சொல்லி எஸ்ஐடி சிறப்பு புலனாய்வு குழுவாக அமைத்திருக்கிறது. இதை எதிர்த்து எதற்காக உச்சநீதிமன்றம் செல்ல வேண்டும் என்பது மிக வினோதமாக இருக்கிறது. அப்படின்னா உங்களுடைய காவல்துறையில் இருக்கிற ஒரு சர்வீஸில் இருக்கக்கூடிய ஒரு ஐஜி பேரில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா, இல்லை பயமாக இருக்கா? நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்னால் காவல்துறைக்கு யார் அமைச்சராக இருக்கிறார்? முதல்வர் அவர்கள், முதலமைச்சர் தான். இல்லை பயமாக இருக்கிறது என்றால் இப்பொழுது ஏற்கனவே வெளிவந்ததை விட இன்னும் பல மோசடிகள் வெளியாகும் என்ற பயம் அப்படி தானே இருக்க முடியும். இப்போ டாஸ்மாக்கு உச்சநீதிமன்றம் போனாங்க, கள்ளக்குறிச்சி சாராய விஷயத்தில் உச்சநீதிமன்றம் போனாங்க, துணைவேந்தர்கள் விஷயத்தில் உச்சநீதிமன்றம் போனாங்க. இதெல்லாம் உங்களுடைய மோசடி, திருட்டு, குறைபாடுகள் இதையெல்லாம் மறைப்பதற்கும் இதை எந்தவித இப்போ ஒரு அமைச்சர்கள் ஊழல், சொத்து குவிப்பு ஊழல், அதுக்கு எதிராக தடைக்காக போனாங்க. இப்படி மோசடி, திருட்டு, முறைகேடு இதை செய்துவிட்டு அது வெளிவந்து விடக்கூடாது, இல்லை மேலும் பெரிதாகக்கூடாது என்பதற்காக உச்சநீதிமன்றம் செல்லும் திமுக அரசு மக்களுடைய நலனுக்காக ஏதாவது உச்சநீதிமன்றம் போயிருக்காங்களா? ஒரு தடவையாவது இல்லை. பல நீட் தேர்வு மற்ற விஷயங்கள்லாம் போனாங்க, முடிஞ்சு போச்சு. இப்போவும் நீட் தேர்வு ரகசியம் எங்களுக்கு தெரியும்னு சொல்கிறாங்களே தவிர உச்சநீதிமன்றத்துக்கு போய் இல்லைன்னு ஆனதுக்கப்புறம் என்ன ரகசியம்ன்றதை வெளியில் இது வரைக்கும் சொல்லலையே சார். ஆனால் இந்த விவகாரம், இந்த கிட்னி திருட்டு விவகாரத்தில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை இந்த விசாரணை குழு அமைக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்க, தமிழக அரசோட செயல்பாடு திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் இல்லை அப்படின்னு ஒரு கண்டனத்தை தெரிவிச்சுட்டு தான் இந்த விசாரணை குழுவை அமைச்சாங்க. இப்போ அதை எதிர்த்து தமிழக அரசு உச்சநீதிமன்றம் போகுது அப்படின்னா இதில் பின்னணியில் வேறு என்னென்ன கணக்குகள் இருக்கும் சார்? இல்லை, அதாவது அந்த வழக்கமாக இந்த மாதிரி மருத்துவமனைகள், இந்த மாதிரி ஒரு பெரிய மோசடி, இதெல்லாம் மிகப்பெரிய மோசடி. அது நீங்கள் முறைகேடு, மோசடி, திருட்டு என்னன்னாலும் பேர் சொல்லலாம். ஆனால் அப்படி நடந்தால் அந்த மருத்துவமனைகளை இழுத்து மூடுவது என்பது பொதுவாக தேசிய அளவில் எல்லா மாநிலங்களிலும் எங்கேயாவது இப்படி நடந்தால் உடனே அந்த மருத்துவமனையை மூடிவிடுவார்கள். இந்த மாதிரி உதாரணங்கள் நிறைய இல்லையே சார்? ஆனால் தமிழக அரசு அந்த மாதிரியான ஒரு நடவடிக்கையை அந்த பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனை மேலே எடுக்கவே இல்லையே சார் இதுவரையும். எப்படி எடுப்பாங்க? ஏன் எடுப்பாங்க? ஏன்னா அது ஒரு திமுக எம்எல்ஏவுக்கு சொந்தமானது, எம்எல்ஏ குடும்பத்துக்கு சொந்தமானது. அது மட்டும் இல்லாமல் அது தலைமை திமுகவின் தலைமை குடும்பத்துடன் நட்பு வட்டாரத்தில் தொடர்பில் இருக்கக்கூடியது. அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். யாருடைய பணம் எங்கே மூலதனமாகி இருக்கிறது, முதலீடு ஆகியிருக்கிறது என்பதை வச்சு தான் அந்த நட்பு வட்டாரம்ங்கிற வார்த்தையே தமிழில் வந்துச்சு. அப்போ திமுக தலைமையோட பணம் அந்த மருத்துவமனை முதலீடு செஞ்சிருக்கனால தான் இப்போ உச்சநீதிமன்றம் போகிறாங்கன்னு சொல்கிறீங்களா? ஆமாம்.
அது வெளிப்பட்டு விடக்கூடாது. அந்த அந்த மருத்துவமனைக்கோ கல்லூரிக்கோ எந்தவித பாதிப்பும் வந்து விடக்கூடாது. எப்போங்க யாருக்கு வந்து எனக்கு வலிச்சாதானங்க நான் வந்து டாக்டர்கிட்ட போவேன். அப்போ வந்து இது தனலட்சுமி சீனிவாசன் கல்லூரிக்கோ மருத்துவமனைக்கோ வரக்கூடிய பிரச்சனையாக இருந்தால் ஏன் வந்து தமிழக அரசு போக வேண்டும்? அந்த அந்த மருத்துவமனையை மூடிவிட்டு போகலாம். அந்த டிரான்ஸ்பிளான்ட் மட்டும் இனிமேல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களாம். இப்போ அவங்களே வந்து வேற ஒரு ஆஸ்பத்திரியில் வச்சு பண்ணால் என்ன ஆகும்? எத்தனையோ சின்ன சின்ன மருத்துவமனைகள் இருக்கின்றன. இதே நிர்வாகம், இந்த எம்எல்ஏ இருக்கக்கூடிய அந்த குடும்பம், அந்த நிர்வாகம் அதை வந்து இதே தவறை, இதே மோசடியை வேறு சின்ன சின்ன மருத்துவமனைகளில் வைத்து செய்வதை தடுக்க முடியாதே. அப்போது இதற்கு பின்னால் வந்து இது மட்டுமல்ல, இதை விட மிகப்பெரிய பூதம் இருக்கிறது. ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்கு, ஒரு பெரிய நெட்வொர்க் மாஃபியா இருக்கிறது. அந்த மாஃபியா முழுக்க வெளியே வந்து விடும் என்ற பயத்தினால் தான் இப்பொழுது உச்சநீதிமன்றம் சென்றிருக்கிறார்கள். சார் இன்னொரு விவகாரம் சார், இப்போ திமுக கூட்டணியில் மிகப்பெரிய புகைச்சல் இருக்குது, ஒரு சலசலப்பு இருக்குது அப்படின்னு வந்து சமீப காலமாகவே செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. அதை உறுதிப்படுத்துகிற விதமாக இப்போ காங்கிரஸ் கட்சியிலேருந்து பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கிறாங்க. எங்களை ஆட்சி அதிகாரம் பங்கு வேணும், எங்களை சுயமரியாதை முக்கியம் அப்படின்லாம் வந்து இப்போ காங்கிரஸ் கட்சி ஒரு போர்க்கொடியை தூக்குறாங்க. இது எப்படி பார்க்கலாம்? திமுகவோட அந்த கூட்டணி கணக்குகள் மாறத்துக்கான வாய்ப்புகள் இருக்கா? அதாவது திமுக தன்னை மிகுந்த வலிமை மிகுந்த கட்சியாகவும் இப்போ வந்து எங்களுடைய எந்த கொம்பனும் அசைக்க முடியாதுன்னு வாரத்துக்கு 4 தடவை சொல்லிக்கிட்டு இருக்காரு முதல்வரும் துணை முதல்வரும் சொல்கிறாங்க. ஆனால் யாரோ அசைத்து விடுவார்களோ என்ற பயத்தினால்தான் இந்த வார்த்தை வெளியே வருகிறது. இல்லைனா வந்து இந்த இருட்டில் போகிறவன் வந்து சத்தம் போட்டு பாடிக்கிட்டே போகிற மாதிரி, அந்த மாதிரி வந்து எந்த கொம்பனுமே அசைக்க முடியாது அப்படின்னு சொன்னால் எதற்காக பயப்பட வேண்டும்? ஏன்னால் காங்கிரஸ் இப்பொழுது அங்கே காங்கிரஸில் வந்து காங்கிரஸ் தலைவர் ராஜேஷ்குமார், அழகிரி, KS அழகிரி போன்றவர்கள்லாம் வந்து 125 சீட்டு பேசுகிறாங்க. 60லேருந்து 72ன்னு சொல்லி சோடங்கர், அவர் காங்கிரஸ் டெல்லி இங்கே உள்ள அப்சர்வர், அவர் வந்து பேசியிருக்காரு 60லேருந்து 72 வரைக்கும் குறைந்தபட்சம் எதிர்பார்ப்போன்னு ஒரு சில மாதங்களுக்கு முன்னால். இப்போ 125ன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லைன்னா நாங்கள் வந்து தாவேகா பக்கம் போவோம்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு பேச்சு அடிபடுது. இப்பொழுது வந்து காங்கிரஸில் திமுக பக்கம் சேருவதாக இப்போ செல்வ பெருந்தகை போன்றவர் வந்து திமுக ஆதரவில் இருக்கிறார். அவருக்கு என்ன கட்டாயங்கள் அழுத்தங்கள் இருக்கின்றன? காங்கிரஸ்குள்ளே ஒரு கோஷ்டி இருக்கு, 2 வழக்கமாக நிறைய கோஷ்டிகள் இருக்கும். இந்த விஷயத்தில் குறைந்தபட்சம் 2 கோஷ்டிகள் இருக்குன்னு சொல்றாரு. கார்த்தி சிதம்பரம் அவர்களும் வந்து வித்தியாசமான சில கருத்துக்களை சொல்லுகிறார், திமுகவுக்கு எதிரான கருத்துக்களை. அந்த மாதிரி வரும்பொழுது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ காங்கிரஸ் வெளியில் போயிடுச்சு. விசிக வந்து ஏதோ 2ஆம் கட்ட தலைவர்களை திமுக வந்து ஓரளவுக்கு தன்னுடைய பிடியில் வைத்திருக்கிறது என்பது ஊரறிந்த ரகசியம். திருமாவளவனுக்கு வந்து வெளியில் போனால் அதிகாரத்தில் பங்கு என்று அடிக்கடி கேட்கிறார். ஆனால் அதை மீறி அவர் போக விடாமல் அவரை தடுப்பது சில, ஏன்னா வந்து ஏற்கனவே வந்து அவங்க எம்எல்ஏல ஜெயிச்சவங்கெல்லாம் வந்து உதயசூரியன் சின்னத்தில் ஜெயித்திருக்கிறார்கள் சில பேர் விசிகாவில் போன தடவை. அதனால் வந்து விசிகாவை பொறுத்த வரைக்கும் உள்ளேயா வெளியேயான்னு இன்னும் முடிவு செய்யாத ஒரு மார்ஜினில் நிற்கிறாங்க. பூனை மாதிரியே இருக்காங்க. மதில் மேல் பூனைன்னு கரெக்டாக சொல்லிட்டீங்க. வேறு யாரோ வந்து பூனை மேல் மதில்னு சொன்னாங்க, நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்க. மதில் மேல் பூனை, அந்த மதில் மேல் பூனை பொசிஷனில் விசிகா இருக்குது. காங்கிரஸ் நான் சொன்ன மாதிரி ஒரு திமுக பக்கம் அதாவது திமுகவோட சேர வேண்டும் என்று செல்வ பெருந்தகைக்கு உள்ள அழுத்தம் கட்டாயம் நமக்கு தெரியும். அவரோடு உடனிருந்த ஒருவர் தான் இந்த ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் கைதானார். அதெல்லாம் அந்த பின்னணியெல்லாம் பார்க்கும்போது செல்வ பெருந்தகை ஏன் திமுகவை நாடுகிறார், உதவியை நாடுகிறார் என்பது அது புரிந்து அந்த விவகாரம் இருக்கட்டும் சார். ஆனால் தொடர்ச்சியாக திமுகவினர் சொல்கிறது நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கான கூட்டணி, இன்டாக்ட் கூட்டணி அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அந்த கூட்டணியில் சலசலப்பு தொடர்ந்துக்கிட்டே இருக்கு. அது ஏன் திமுக மீது இருக்கக்கூடிய மக்கள் அதிருப்தி இதற்கு ஒரு காரணமா? மக்கள் அதிருப்தி எங்கே போனாலும் வெளியில் தெரியுது. எந்த எதிர்க்கட்சிகள் வந்து மக்களை நோக்கி செல்லும் பொழுதும், இப்போ எடப்பாடியாருடைய சுற்றுப்பயணத்திலெல்லாம் பார்க்கும் பொழுது, அதாவது அதிமுக அப்படின்னு சொன்னால் எதிர்க்கட்சின்னு பொதுவாக சொல்கிறோம், அதிமுக உட்பட, அவங்க போகும்போதெல்லாம் எல்லா இடத்துலையும் வந்து மக்களுடைய அதிருப்தி வந்து தானாக வெளிவருகிறது. இப்போ கூட போன வாரத்தில் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல வந்து அதிகாரிகள் வந்து ரொம்ப வருஷமாக இந்த பக்கமே வரல, சாலை அமைக்கவில்லை அப்படிங்கிறதுக்காக மறியல் மட்டும் இல்லாமல் அவர்களை முற்றுகையிட்டு அவர்களை அங்கேயே உட்கார வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் காவல்துறைக்கு தகவல் போய் அவர்கள் வந்து மீட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது.
இந்த மாதிரி வந்து மக்கள் கொதித்து போயிருக்கிறார்கள். ஓகே. அந்த அந்த கொதிப்பை அடக்குவதற்கு இவங்க வந்து வேற மாதிரிலாம் எந்த கும்மனும் அசைக்க முடியாது, அப்படி நடக்குது இப்படி நடக்குதுன்னு இந்த பொய்யை சொல்லி இவர்கள் வந்து நாடகம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் இதில் முக்கியமான காங்கிரஸ் ஒரு பக்கம் வெளியே போகுமான ஒரு சந்தேகம் இருக்குது, விசிக ஒரு பக்கம் இருக்குது, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டும் அதே மாதிரி பல விஷயங்களில் வந்து விமர்சனங்கள் செய்து வருகிறார்கள் வெளிப்படையாக. இதையெல்லாம் தாண்டி ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். அங்கே சீனியர் வர்சஸ் குடும்பம், இந்த பிரச்சனை அங்கே வந்து தீரவே இல்லை. அது ஏதோ வந்து அடங்கி இருக்கா மாதிரி இருக்கே தவிர, இந்த சீனியர்களை இவங்க வந்து வேண்டான்னு சொல்லி ஒதுக்கினாலும் அது பிரச்சனையாகும். ஆமாம் சார், இந்த விவகாரம் கூட பேசுபொருளாகவே இருந்துச்சு. உதயநிதியை வந்து முன்னிலைப்படுத்துறது வந்து நிறைய சீனியர்களுக்கு பிடிக்கல, விருப்பம் இல்லை அப்படின்னு தான் சொன்னாங்க. இப்போ சமீபத்தில் நடந்த அந்த முப்பெரும் விழா கூட நிறைய சீனியர், துரைமுருகன் அவர்கள் பங்கேற்கல, டிஆர் பாலு பேசல, இந்த மாதிரியான சீனியர்கள் ஒட்டுமொத்தமாக அந்த திமுக தலைமை மீது அதிருப்தியிலே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்திகள்லாம் வந்து அதில் இன்னும் மக்களுடைய பார்வையிலிருந்து அதை நீங்கள் எப்படி, நான் பொதுமக்களுடைய பார்வையிலிருந்து சொல்கிறேன். அந்த கரூர் நிகழ்ச்சியில் முப்பெரும் விழாவில் பார்த்தீர்களானால் முதல் வரிசையில் முதல்வருடைய குடும்பம், அதாவது கலைஞரிலிருந்து கணக்கு பண்ணால் 4வது தலைமுறையான இன்பநிதி, தம்பி இன்பநிதி வரை வந்து 22 வயது இளைஞர், அவர் பக்கத்தில் வைகோ உட்கார்ந்திருக்கிறார், கூட்டணி தலைவர். எந்த காலத்து அரசியல்வாதி அவர், எவ்வளவு மூத்த அரசியல்வாதி, 60 வருடங்களுக்கு மேல் அரசியலில் இருப்பவர் வந்து முதல் வரிசையில் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் முதல்வரின் குடும்பம் உட்கார்ந்துருக்கு. இதைத்தான் நம்ம வந்து வேற இதில் அது சொல்லும்போது கூட, அண்ணாதுரை அவர்கள் தொடங்கிய கட்சி திமுக, அண்ணா திமுக என்பதில் பேரிலேயே அண்ணாதுரை அதை அவரை வைத்து தான் இருக்கிறது. அண்ணாதுரையுடைய அவருடைய பதவி பிரமாணம் முதல்வராக 1967 49 கட்சி ஆரம்பித்து 67 திமுக ஆட்சி ஏற்கும்போது தன்னுடைய அந்த முதல்வராக தான் பதவி பிரமாணம் செய்யும் பொழுது தன்னுடைய மனைவி ராணி அண்ணாதுரை அவர்களை நீ வர வேண்டாம் என்று சொல்லி திமுகவை அவரை அழைக்க வேண்டாம், அது குடும்பம் வேறு, அரசியல் வேறு, ஆட்சி வேறு. ஆனால் அப்பேற்பட்ட அண்ணா ஆரம்பித்த கட்சி இன்னைக்கு குடும்ப கட்சியால் மாற்றி. அதான் சார், முதல் வரிசையில் 22 வயது இன்பநிதி அவர் என்ன பொறுப்பில் இருக்கார், துணை முதல்வருடைய மனைவி என்ன பொறுப்பில் இருக்காங்க, அவங்களும் மூத்த கூட்டணி தலைவர், கூட்டணி கட்சி வயதிலும் சரி அனுபவத்திலும் சரி வைகோ அவர்கள், அவர் வந்து முதல் வரிசையில் இன்பநிதி பக்கத்தில் உட்கார்ந்துருக்காரு. இதுதான் வந்து இவர்கள் நடத்தும் அந்த குடும்ப அரசியல். இந்த அரசியல் எப்படி சீனியர்களுக்கு ஒத்துப்போகும்? ஓகே, ஒத்துப்போக முடியாமல் தான் அவர்கள் உள்ளே வெதும்பிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய அந்த ரியாக்ஷன் வந்து எங்கே தெரியும்னா தேர்தலில் தான் தெரியும். அதான் சார் நான் இப்போ கேட்குறேன். இப்போ கட்சிக்குள்ளே பார்த்தா சீனியர்களும் திமுக தலைமை மீது கடும் அதிருப்தியில் இருக்காங்க, உண்மை. இன்னொன்று வெளியில் பார்த்தோன்னா மக்களும் திமுக அரசு மீது கடுமையான அதிருப்தியில் இருக்காங்க. அப்படிங்கும்போது எப்படி தேர்தலை சந்திப்பாங்க? தேர்தல் வரை இன்னொரு 6 மாதத்தில் வரப்போகும்போது எப்படி தேர்தலை சந்திப்பாங்க? இல்லை, அதனால தான் அவங்க வந்து எப்படியாவது வந்து திமுகவுடைய வழக்கமான திருமங்கலம் ஃபார்முலா தான், அந்த ஃபார்முலா பிரகாரம் வந்து பணம் கொடுத்தால் ஓட்டு கிடைக்கும் அப்படின்னு வந்து வழக்கமான அந்த எண்ணத்திலேயே, அந்த தைரியத்திலேயே, நம்பிக்கையிலே இருக்கிறார்கள். ஆனால் இந்த முறை மக்கள் வந்து பணத்தை வாங்கினாலும் வாங்காவிட்டாலும் வாங்கி கொண்டு வேற எதிர்ப்பக்கம் ஓட்டு போடுவார்கள், அல்லது திமுக கொடுக்கும் பணத்தையே புறக்கணிக்கக்கூடிய அளவு அதிருப்தியும் அந்த வெடிப்பு கொதிப்பு அதிகமாக இருக்கிறது மக்களிடையே. அந்த வகையில் பார்க்க போனால் திமுகவின் அந்த வழக்கமான அந்த ஃபார்முலா வந்து இந்த தடவை ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் மிக குறைவு. அதற்கு காரணம் ஒன்று, கூட்டணி கட்சிகளும் அதிருப்தியில் இருக்கின்றன, பொதுமக்களும் அதிருப்தியில் இருக்கிறார்கள். ஏன்னா நீங்கள் வந்து அரசு துறையை எடுத்துங்க, மாணவர்கள் எடுத்துங்க, பெண்கள் எடுத்துங்க. இப்போ கூட அந்த 1000 ரூபாய் இலவச மகளிர் இலவச திட்டத்தில் 25 லட்சம் பேர் உங்களுடன் ஸ்டாலின் அந்த முகாம்களில் வந்து இது வரைக்கும் அப்ளை பண்ணிக்கிறாங்க புதுசாக. இதில் 10 லட்சம் பேருக்காவது பணம் கொடுக்கணும்னு சொல்லி அரசு கேட்டால் அரசு கஜானாவில் பணம் இல்லை. அப்போ என்ன செய்ய போகிறாங்கன்னு பத்திரிகைகளில் வந்த தகவல், ஏற்கனவே வாங்கும் 1 கோடி சொச்சம் பேர் வந்து வாங்கிட்டு இருக்காங்க இல்லையா, அதில் சில பேர் உங்களுக்கு தகுதி இழப்புன்னு ஏதாவது ஒரு சாக்கு சொல்லி அவர்களுடைய பணத்தை நிறுத்தி புதுசாக இப்போ 25 லட்சம் பேர் இந்த முகாம்களில் வந்தவர்களில் ஒரு 10 லட்சம் பேருக்கு கொடுத்தால் அப்போ நீக்கப்பட்டவங்களோட அதிருப்தி திமுக வரும். ஆனால் அவங்ககிட்ட என்ன சொல்லுவாங்க, இந்த 1 மாதம் பொறுத்துங்க, 2 மாதம் பொறுத்துங்க, வந்துடும் உங்களுக்கு பணம், இந்த வந்துடும், அதில் ஏதோ ஒரு சின்ன சிக்கல் இருக்குது, சரியாயிடும் அப்படின்னு சொல்லி அவர்களை சமாளித்து, அதாவது
மூச்சு திணறும்போது இங்கேயும் அப்படியும் எப்படியாவது சமாளிக்கணுங்கிற ஒரு எண்ணம் வருமே, அந்த மூச்சு திணறலில் இன்று ஆட்சியும் கட்சி அதாவது கட்சி தலைமையும் சரி ஆட்சி நிர்வாகமும் இருக்கிறது என்பதுதான் உண்மை. இல்லைன்னா அவங்களுடைய காவல்துறை ஒரு சர்வீஸில் இருக்கிற ஒரு ஐஜி மேலேயே நம்பிக்கை இல்லாமல் உச்சநீதிமன்றம் போவது என்பது முதல்வருடைய தலைமையில் இருக்கும் காவல்துறையை முதல்வரே நிந்திப்பது போல இல்லையா? முதல்வரே அவர்களை ஏதோ ஒரு அவமானப்படுத்துவது போல இல்லை. இது காவல்துறைக்கு அவமானம் என்றால் மறுபடியும் சுற்றி விஷய சர்க்கிள்னு சொல்லுவாங்க, அது மாதிரி ஒரு வட்டம் இல்லையா அது? அந்த வகையில் திமுக ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலை எதிர்கொள்ளும் நிலையில் இருக்கிறது. ஓகே சார், இன்னொரு விஷயம், இப்போ முதலமைச்சர் சமீபத்தில் வெளிநாடு போயிட்டு வந்தார். அது குறித்து பல்வேறு கேள்விகள் முன்வைக்கப்பட்டன. அதுக்கு வெள்ளை அறிக்கை கொடுங்க, எவ்வளோ தொழில் முதலீடுகள் ஈர்த்துட்டு வந்தீங்க அப்படின்னு அரசை நோக்கி பல்வேறு கேள்விகள் எழுந்துச்சு. ஆனால் அதற்கு முதலமைச்சர் விளக்கம் கொடுத்துருக்காரு. நான் ஜெர்மனியில் போயிட்டு தமிழ்நாட்டோட கட்டமைப்பை எடுத்து கூறியிருக்கேன், இங்கே இருக்க இளைஞர்களோட திறனை பற்றி நான் எடுத்து கூறியிருக்கேன் அப்படின்னு அதற்கு விளக்கம் கொடுத்துருக்காரே சார். ஆனால் எதிர்க்கட்சிகள் கேட்குறது வெள்ளை அறிக்கையை தான் கேட்குறாங்க. ஆனால் முதலமைச்சர் அதை பற்றி இதுவரையும் வாய் திறக்காம விளக்கம் கொடுத்துட்டு இருக்காரு. இதை நம்ம எப்படி பார்க்கலாம் சார்? இல்லை, அது வெள்ளை அறிக்கையை ஏன் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் அந்த வெள்ளை அறிக்கை பூரா கருப்பாக இருக்கும், கருப்பு பணம் கருப்பு சம்மந்தப்பட்டதாக இருக்கும். அதனால் வெள்ளை அறிக்கை கொடுக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறார். ஏற்கனவே ஜெர்மானிய அதாவது உள்ள ஐரோப்பிய நிறுவனங்கள் 3 இங்கே தமிழ்நாட்டில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. 3,500 கோடிக்கு ஒப்பந்தம் போட்டதா? ஆமாம், அது அது சாதாரண விரிவாக்கம், அது கூட விரிவாக்க திட்டம். அதை ஏதோ புதிதாக வரக்கூடிய ஒரு முதலீடு போல ஒரு 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 பொய்யாக அதை புனைந்து வெளியில் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 15,000 கோடி ரூபாய் ஜெர்மனி லண்டன் அங்கே போய் நான் முதலீடுகள் வரப்போகின்றனன்னு சொல்கிறாரு. திருப்பூரில் நடத்திட்டு திருப்பூரில் நடத்திட்டு 24,000 கோடி முதலீடுகள் வருகின்றன. அப்பயும் முதலமைச்சர் சொன்ன நம்ம சாதனையை நாமளே முறியடிச்சிருக்கோம் அப்படின்லாம் பெருமையாக பேசினாங்க. கரெக்டு. ஒரே கேள்வி என்னன்னா, திருப்பூர்லேயே உள்ளூர்லேயே 24,000 கோடி வரும்பொழுது ஜெர்மனி லண்டன் வரைக்கும் போய் 15,000 கோடி அப்படின்னு சொல்லி காமிக்க வேண்டிய ஒரு அவசியம் என்ன? அப்படி சொல்லும்பொழுது அது என்ன முதலீடு அங்கிருந்து வருகிறதா இல்லை இங்கிருந்து சென்று மீண்டு வருகிறதா அப்படின்ற ஒரு கேள்வி மக்கள் மத்தியில் எழத்தானே செய்யும். ஓகே சார், பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம். நேயர்களே, மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.